நேற்றைய தினம் சுன்னாகம் போலீசாரால் காட்டுமிராண்டித்தனமாகவும் மிருகத்தனமாகவும் பொதுமக்கள் பயணித்த வாகனத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பந்தமான வழக்கிலே அப்பாவி பொதுமக்கள் இருவரை போலீசார் வேண்டுமென்றே சட்டத்துக்கு புறம்பான வகையிலே முறைப்பாடுகளை செய்து கொண்டு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தியிருந்தார்கள். அங்கே நீதிமன்றத்திலே சுன்னாகம் போலீசாருடைய இந்த மிருகத்தனமான அயோக்கியத்தனமான சட்டத்தை கையில் எடுத்து இந்த பொதுமக்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் தாங்களே சட்டத்தை கையில் எடுத்து நடத்திய தாக்குதல் பற்றி நாங்கள் நீதிமன்றத்துக்கு மிக ஆழமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தோம். போலீசார் வேண்டுமென்றே புனையப்பட்ட ஆதாரங்களை சாட்சியங்களை புனையப்பட்ட சாட்சியங்களை முன்வைத்து பாதிக்கப்பட்ட நபர்களை விளக்கமறியலில் வைக்கும்படி மேற்கொள்ளப்பட்ட சமர்ப்பணத்திற்கு அடிப்படையிலே தாக்குதல் மேற்கொண்ட போலீசார் தெல்லிப்பளை ஆஸ்பத்திரியிலே சிகிச்சை பெற்று வருவதனால் அவரையும் விளக்கமறியலில் வைத்து பாதிக்கப்பட்ட பொதுமகனையும் விளக்கமறியலில் வைத்து ஒரு கிழமை விளக்கமறியலில் வைப்பதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே தாக்கப்பட்ட பொதுமகன் 2 மாத கைக்குழந்தையோடு அந்த குடும்பத்தோடு அங்கே பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த குழந்தையையும் தாயையும் அங்கே இருந்த பெண்கள் எல்லோரையும் அடித்து நொறுக்கிய அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் என்று சொல்லப்படுகிற அதனுடைய அந்த தரவுகள் அனைத்தையும் உரிய முறையில் பதிந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பணத்தை செய்ததற்கு நாங்கள் நீதிமன்றம் அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை உடனடியாக பதிவு செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறது. போலீசாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளாக நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதனாலே பிராந்திய அதாவது டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபரிடம் இந்த வழக்கு இப்பொழுது கையளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகளை செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார். நாங்கள் தொடர்ந்தும் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து இவர்களை இயலுமான வரையிலே விரைவாக விடுதலை செய்வதற்காக நடவடிக்கை எடுப்பது பற்றி ஆலோசித்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த போலீசார் இன்று ஒரு ஆட்சி மாற்றம் என்கின்ற வகையிலே அனுரகுமாரனுடைய ஒரு ஆட்சி மாற்றம் அங்கே இருந்தாலும் காட்சிகள் எதுவும் மாறவில்லை. அந்த போலீசாருடைய அராஜகம் என்பது மிருகத்தனமாக உங்களுக்கு தெரியும். இந்த சுன்னாகம் போலீஸார் தான் முன்னாள் சிகேரா என்று சொன்ன போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஒருவரை தாக்கி கொலை செய்து இரண்டமடி குளத்திலே கொண்டே அந்த பிரேதத்தை போட்டு அவருக்கு எதிராக வழக்கு இருந்தது. இன்று அதே போல இந்த கைது செய்யப்பட்டவர்களை போலீஸ் நிலையம் கொண்டு சென்று போலீஸ் நிலையத்துக்கு உள்ளே வைத்து சிவிலுடை தரித்த போலீசார் மிருகத்தனமாக தாக்கியிருக்கிறார்கள். ஒருவர் ஆஸ்பத்திரியிலே யாழ்ப்பாணம் போதனாவாய் சேர்த்து சாலையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த வாகன சாரதியினுடைய மனைவியினுடைய தமையனார் இவ்வாறு குடும்பமாக பயணித்தவர்களை பெண்கள் ஆண்கள் என்று பாரபட்சம் பாராது சிவிலுடை தரித்த போலீசார் மிக மோசமாக தாக்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான தொடர் விசாரணைகளை கண்டு நீதிகான் பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி. மகிந்தன் என்ற நோய் அவரும் அந்த நோய் அவர்கிட்ட சொன்னால் புதன்கிழமை மோசனம் போடுவோம். புதன்கிழமை திருப்பி மோசனம் போட்டு எடுக்க பார்ப்பேன். நான் அவர்கிட்ட காய்ச்சிட்டு வரேன். அன்னையே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. திங்கட்கிழமை அவருக்கு மெடிக்கல் முடிக்கணும். இவருக்கு மெடிக்கல் முடிச்சு நேராக போனால் நேராக ரிமாண்ட் அவருக்கு ரிமாண்ட் போட்டார். அவருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூஸ் பண்ணி அப்போ தான் நீங்கள் பார்க்கணும். நீங்களும் செப்பாங்க. நாங்கள் அடிக்கிற பொழுதுக்கு அவங்களும் அடிக்க போட்டு சிசிடிவிக்கு ஓட பண்ணி சிசிடிவிக்கு ஓட பண்ணியிருக்கு. சிசிடிவி அவர் திரும்ப காலையில் சொன்னார். அவன் சிசிடிவி நீங்கள் எடுக்கிறதா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சிசிடிவி கரைக்கவே விருப்பம் இல்லை. உங்களோட இன்னும் கேஸை டிலே பண்ணக்கூடாது. நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு அவங்க செய்தபடியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனால் இந்த நீதிக்காக இப்படி செய்ய வேணும். சொல்வது இல்லையே இப்படி அவனுக்கு 2ஆம் 3ஆம் அடித்து செய்து அவன் செய்த விலைக்கு அவனை அடித்து அவனை சட்டத்தை கையில் எடுத்து அப்புறம் நான் சொன்னாங்க அம்மாவுக்கு சொல்லி அவரையும் ரிமாண்ட் பண்ண சொல்லிட்டு அப்புறம் அவரை 1 வீக்குக்கு ரிமாண்ட் பண்ணிட்டு அவர் ஹாஸ்பிட்டலால் வராருன்னு சொன்னால் அவன் அப்படியே நேராக பிரச்சனைக்கு தான் அவரையும் கொண்டு போகும். அப்போ டிஐஜிகிட்ட இவ்வளோ பண்ண விட்டுருக்கு. சிசிடிவி கேமராவும் இந்த ஃபுட்டேஜ் எனக்கு தெரியும். அடித்ததும் ஆடினதும் 6:30க்கு மேலே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயதால் சாராய வெடி போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன். இப்படியான ஒரு இடத்துக்கு இருந்தால் சட்டத்தை கையில் எடுத்து செய்திருக்கிறவன் ஓய்சி சொன்னதை நீங்கள் ஆக்களை கூட்டி எழுதிட்டீர்கள், நோயசை குணம்புத்தீர்கள், மீடியாவை கூப்பிட்டுட்டீர்கள் என்பதற்காகவே கண்டிக்கிறவர்கள்
செய்திருந்தால் வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்கிறார். முந்தியப்போ கண்ண முடியும் அந்த விஷயங்கள் சட்டத்தில் நீ பார்க்குறேன். எனக்கு ஒரு நீதித்துறை சார்ந்து இருக்குது. ரெண்டு பக்கமும் அந்த பிரச்சனையும் இருக்கிறபடியா நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு அவங்களுக்கு மீது சொல்கிறோம், அவங்களுக்கு குற்றச்சாட்டு எங்கள் மீது சொல்கிறாங்க. ரெண்டு வெளித்தரப்பட்டா போயிடும். நாங்கள் எங்களோட குற்றச்சாட்டு முழுக்க பொலிசாட்டை குற்றச்சாட்டு இப்போ எங்களுக்கு இது நிரூபணமாக வரவு இருக்கிறபடியே அதற்கு தாங்கள் அளிக்க வேண்டிய படங்கள்லாம் இதில் வளர்ச்சி என்னோட படத்தை நான் சிடி பண்ணி நான் தாரேன்னு சொல்லியிருக்கேன். தயவு செய்து ஒரு 3 நாள் போகும்போது வெனிஸ்டேக்கு நாங்கள் போடுவோம். மஹிந்த நம்பர் எனக்கு ஒரு கால் பண்ணி மஹிந்த நம்பர் நான் எலெக்ஷன் இன்றைக்கி நான் வந்து அந்த மீட்டிங் நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அதுக்கு அவ்வளோ நெருக்கடிக்கில் தான் வந்தேன். நான் தயவு செய்து கணித்து கொள்ளும்போது புதன்கிழமைக்கு நாங்கள் நம்ம மோசனை வேலை வச்சு போடிச்சு ப்ரெஷரை கொடுப்போம். ஆக போய் அன்றைக்கு விட்டே ஆகும். இப்போ போட்டிருக்க பதினெட்டாங்க இல்லைன்னு சொன்னால் வெனிஸ்டே நாங்கள் டீல் எடுக்கல் சொன்னால் இந்த அந்த பிள்ளைஇந்த கிரவுண்ட்ஸை வச்சு போகணும். 2 மாதம் கை குழந்தை சரிதான். அது ஒரு நல்ல கிரவுண்ட். அது வேனுக்கு அடுத்து இது ப்ரொடியூஸ் பண்ணிக்க வேனுக்கு ப்ரொடியூஸ் பண்ண நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது கூட கடமை இதுதானே. இந்த குழந்தையை வச்சு நாங்கள் மோசனம் போடுவோம் செவ்வாய்க்கிழமைக்கு. தயவு செய்து அவருக்கு பைத்தியம் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ நீங்களாம கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் மனசு தேடி கொண்டு இருந்தால் தான் தெரியும். சிசிடிவி கேமரா எல்லாத்துக்கும் ஓட பண்ணி இருக்குதானே. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் அது ஓட பண்ணியா அவர் நான் சொன்னேன் இந்த எடுக்கிறேன்டா எடுத்துப்பார். நாங்கள் அந்த ஃபுட்டேஜை அழிப்போம்னு சொல்லியிருக்கேன். உடனடியாக நான் எடுக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் இந்த குடும்பத்தை தேர்ச்சி வச்சுருக்கோம் சரிதானே. நாங்களே உள்ளுக்கு 2-3 நாள் இருந்து வந்தாங்க சரிதானே. அப்போ நீங்கள் தயவு செய்து நான் மாறினேன்.